அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது குறித்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக அம்மா மற்றும் அதிமுக புரட்சி தலைவி அணிகளை இணைக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆரம்பத்தில் இரு அணியினரும் பரஸ்பரம் காரசாரமாக பேசினாலும் இணக்கமான பேச்சுவார்த்தைக்காக அமைதி காக்குமாறு அமைச்சர்கள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டன. இரு அணியினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கள் தரப்பில் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்தார். இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மானுடைய மர்ம மரணம் குறித்து விசாரணை சிபிஐக்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை முதன்மையான கோரிக்கை. அடுத்ததாக இந்த கட்சியே அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற சசிகலாவும் சசிகலா குடும்பத்தோடும் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகள் தான். அவர்கள் வேறு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கோரிக்கை தான், வேற எந்த நிபந்தனையுமே கிடையாது. இதனிடையே அதிமுக தலைமையகத்தில் பேசிய அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மேலும் பேச்சுவார்த்தை தொடர்பாக ஓபிஎஸ் அணியினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்தும் எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்று வைத்திலிங்கம் மற்றும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினர். நாங்கள் இந்த செல்லுல கூட மெசேஜ் அனுப்பிட்டோம் கான்டாக்ட் பண்ண சொல்லி. அவங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணல. இப்போவும் கேபி முனுசாமிக்கு அனுப்பியிருக்கிறோம். தலைவர், அந்த குழு தலைவருக்கு அனுப்பியிருக்கிறான். ஏசிடி பிரபாகரனுக்கு அனுப்பியிருக்கிறான். மனோஜ் பாண்டியனோட தொடர்பு கொண்டோம். அவர் தான் சொன்னாரு, நாங்க 2 நிபந்தனைகள் விதிச்சுட்டோம், நாங்க வர்றதுக்கு இப்ப தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நிபந்தனைகள் விதிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் வைத்திலிங்கம் கூறினார். அதிமுக இரு அணியினரிடையே பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி வருவதால் இழுபறி நீடித்து வருகிறது.